ஒரு சித்தர் வழிபட்ட திருத்தலத்துக்கு மகிமைகளும் வைப்ரேஷனும் ஜாஸ்தின்னு சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு சித்தர் தான் தன்னாசி சித்தர். இந்த தன்னாசி சித்தர் ஈரோடு மாவட்டத்தில் பல திருத்தலங்களுக்கு சென்று வழிபட்டிருக்காரு. இந்த ஈரோடு மாவட்டத்தில் கேட்டிங்கன்னா தன்னாசி சித்தர்னா தெரியாதவங்களே இல்லை. அந்த தன்னாசி சித்தர் அவர் இந்த திண்டல் திருத்தலுக்கு வந்திருக்காரு. இங்கேயே தங்கிட்டாரு. அவர் எங்கேருந்து வந்தாருன்னு யாருக்குமே தெரியாது. இந்த வேலாயுத சுவாமியை தரிசிச்சு இங்கேயே அவருடைய தவங்களை மேற்கொண்டார். இங்க ஒரு சிறிய குகை இருக்கு. இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு சிறிய குகை இருக்கு. அங்கதான் தன்னாசி சித்தர் இருந்து தவம் இருந்த இடம். அங்கேயே ஜீவசமாதி ஆயிட்டாருன்னு இங்க உள்ளவங்க சொல்றாங்க. ஸோ அந்த ஜீவசமாதிக்கு மேல பழைய விக்கிரகம், வேலாயுத சுவாமியுடைய பழைய விக்கிரகத்தை இங்கேயே பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. தன்னாசி சித்தர் தவம் இருந்த இந்த இடத்துல நம்ம இருக்கிறதே எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அந்த குழந்தை வேலாயுதர் பழைய விக்கிரகத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்க அலுவலகத்துல இந்த பழைய கோயில் எப்படி இருந்ததுன்னு ஒரு படம் இருந்தது. ஒரு வரைஞ்சி வைக்கப்பட்ட படம். அந்த மூலவரையும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. பழைய மலை பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ஒரே ஒரு கோபுரம் தான், சின்ன கோபுரம், சின்ன சன்னதி. இப்போ இவ்வளோ பெரிய சன்னதியாக ஆயிருக்கு. அப்புறமா அந்த முருகரையும் பார்க்கும்போது இவ்வளோ அழகு. இப்போ இருக்கிறவரும் கொஞ்ச காலம் பழசு தான். எவ்வளோ காலமாக இவர் இங்கே இருக்கிறாருன்னு சொல்ல முடியல.